ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. வாங்க வாங்க மோட்டு பத்துலு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப முழு நம்பிக்கையும் வந்துருச்சு. கண்டிப்பா டீம் கிடைச்சிடுவான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிலீவிங் தான். டீம் நரேஷ், நீங்க கவலையப்படாதீங்க. எங்களுக்கு ஓய்வெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. டீமை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம். வாங்க போலாம். நான் உங்க கூட வந்து டீமை கண்டுபிடிக்க போறேன். அரே தம்பிதரையா, நீ டீமை எங்கேயாவது பாத்தியா? இல்லப்பா, நான் எங்கேயுமே பார்க்கல. எஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க டீமை யாராவது கூட்டிட்டு போறத பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு கிளம்புங்க? நீங்க 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 இல்லையா? மோட்டு, தெருவில் நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது முடியாத காரியம். நீயும் இந்த அற்புத மனுஷன் குங்ஃபு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தானே வந்திருக்க. ஆனா திரும்ப உயிரோட போக மாட்டேன். ஆனா போமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இந்த குங்ஃபு சாம்பியன்ஷிப்ல எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வரல. நம்ம டீம் காணாம போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். கேட்டிங்களா நண்பர்களே? கிம் நரேஷ் அவருடைய பேரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? டேய் சிரிக்காதடா, உன் மூக்கை ஏற்கனவே நான் உடைச்சிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? சோம்பேறி. நான் எதையும் மறக்கல, அதே சமயம் உன்னையும் மறக்க விட மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கிடுவேன். டைகர் கிட்ட சண்டை போட்டு கூட ஜெயிச்சிடலாம். ஆனா டைகர் சாங் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அடே, எங்க மோட்டோ என்ன இந்த ஒதுக்குறீங்க? ஏய் டைகர் சாங், ஒரு மாவீர கூட சண்டை போடுறத விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறடா நீ? சுண்டலி தலையா, ஒன்னு சொல்லணும். மேல வாங்க சார். வந்துட்டீங்களா? இந்த வாங்க. அடடா, என்ன இப்படி போட முடியப்பா? வயசான காலத்துல இதெல்லாம் நடக்கலாமா? நண்பா, என்ன விட்டு, என்ன விட்டு. அட கடவுளே, போலீஸ்காரருக்கு எவ்வளவு கெட்ட நேரண்டா இது. ஒரு கோழி குஞ்சு என்ன பார்த்து மிரட்டிட்டு போகுது. என்னையா தொங்க விட்டுட்டீங்க? தொங்க விட்டீங்க, சரி தூக்கி விடுங்க. ப்ளீஸ் கோ, தயவு செஞ்சு இறக்கி விடுங்க. ஏன் 20 வருஷம் சர்வீஸ்ல உலகத்தை தலையில பார்த்த அனுபவம் எனக்கு சுத்தமா இல்லையா? எப்படி?
காப்பாத்துங்க காப்பாத்துங்க எதிரியா இருந்தாலும் அவன் ஆபத்துல இருக்கும் போது கை தூக்கி விடுறான் நல்ல மனுஷன். மோட்டோ, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் உன்னை எதிரியா நினைச்சேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இத பாரு டைகர் சாங், உன்னை என்னைக்குமே நான் எதிரியா நினைச்சதே இல்ல. டிம் நரேஷை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய புள்ள மாதிரி. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மை என்னன்னா நீ அவரை ரொம்ப வெறுக்கிற. இது நியாயமா? அவர் என்ன ரொம்ப மிஸ் பண்றாரா? இவ்வளவு கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமா கூடவா? டைகர் ஜாங், உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா வெளிப்படையா மன்னிப்பு கேட்க மட்டும் ரொம்ப பயப்படுறீங்க சார். செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிம் மாயமாயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உங்க உதவி எங்களுக்கு தேவை. டிம் தேடுறதுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். டிம் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிம் நரேஷை நான் சந்திப்பேன். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்பேன். அது சரி, டிம் தூக்கிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப டால் மேன், 4 ஹேண்ட்ஸ். சாரி அவங்க பார்க்க மனுஷன் இல்ல மேன் இல்ல, அவங்க அரக்க மாதிரி இருந்தாங்க. என்ன அரக்கன்களா? அந்த மாதிரி ஆளுங்க இங்க இல்லையே. அற்புத மனிதன் கும்ஃபு காம்படிஷன்ல இந்த மாதிரி மனிதர்கள்லாம் கலந்துக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அப்படின்னா நாம உடனே அங்கிட்டு போய் ஆகணும். நான் எப்படியும் அங்க போக போறவன் தானே. டிம் அங்க இருக்கானான்னு நான் தேடுறேன். நீங்க இங்க தேடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நடையில விலங்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதோட வீக்னஸ் அது தலை எலும்புல தான் இருக்கு. அங்க தாக்கு. எஸ்கேப். பாடா. இவன் என் சேனை மொத்தத்தையும் ஒழிச்சிட்டான். நான் இவனை சும்மா விட மாட்டேன். டைகர் சாங், நீ இங்க இருந்து கிளம்பு. சீக்கிரமா போ. டிம்க்கு அந்த ஊர்வசிக்கு உதவி செய். அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. டாய் மூக்கனாடி, நீயே கிளம்புடா. சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அத மறந்துடாதீங்க. சிங்கம் சார், உங்களுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லைனா இங்க கிடக்கிற ஒரு இளநீ எடுத்து உங்க மண்டையில இடிச்சுக்கிங்க. எல்லாம் ஞாபகம் வந்துட்டோம். வாங்கடா அகல வாயங்களா, இந்த வருது பாரு இளநீ. இங்க இருந்து போங்க, நாங்க அவங்கள தடுத்துடுவோம். இந்த வருது பாரு, வாங்கிக்க. நன்றி. உங்களுக்கு இறுதி கட்டப்போ இன்னும் முடியல. பாம்பு மண்டையா, அந்த மாதிரி பண்ணாதடா. உன்னை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த உலகத்துல இருக்கிற பாம்புகளோட DNA எல்லாத்தையும் என் உடம்புல நான் செலுத்திக்கிறேன். பாக்குறேன் இந்த மோட்டுவும் பத்ருவும் என்னை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு.
இன்னைக்கு நான் உன் கதைய முடிச்சிடுறேன். அவங்க நிச்சயமா திரும்ப வருவாங்க. அவங்க வரும்போது உன் அப்பாவையும் திரும்ப கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்னைக்கும் தோல்வியே கிடையாது. இது சீட்டிங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது சீட்டிங்க. இதோட நிறுத்திக்கலாம். டாக்டர் ஸ்னேக், நாங்க டிம் டிம் கூட்டு போறதுக்காக தான் இங்க வந்தோம். இப்போ ஒன்னையும் சேர்த்து ஓ வீட்டு கூட்டு போறோம். மரியாதையா வந்துரு. முடியாது. என்ன முடியாது? வர முடியாது.
இந்த உருவத்தால தான் நான் அந்த இடத்தை விட்டு இங்க வந்தேன். என்னால அங்க திரும்பி வரவே முடியாது. ஏன்னா எனக்கு மனுஷங்களுடைய உருவத்தை மாத்த மட்டும்தான் முடியும். அதுதான் தெரியும். மறுபடியும் அவங்களுக்கு மனுஷ உருவத்தை கொடுக்க எனக்கு தெரியாது. அட இதெல்லாம் அப்பளத்தை நொறுக்கி சாப்பிடுற மாதிரி அந்த வித்தை என்கிட்ட இருக்குல்ல. நானும் ஏதாவது என் பங்குக்கு செய்யணும் இல்லப்பா. அதனாலதான் ஆன்டிடாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ திரும்பு. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா. தேங்க்யூ மோட்டு பத்லு. ஏன்னா என்ன மறுபடியும் மனுஷனா மாத்தினத்துக்கு உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிலைமையில நீங்க என் பையனையும் காப்பாத்தினீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். மகனே வந்துட்டியா? என்னப்பா இது? இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? சொல்லுப்பா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? உன் அப்பாவோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? எப்படி பிரிச்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பூசணிக்க மாட்டியா? பாத்தியாடா, குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை இந்த மோட்டு பத்துலு யாரு கவனிக்க போறா? மோட்டு பத்துலு, உங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இன்னைக்கு நீங்க என் 2 பசங்களையும் திருப்பி கொடுத்துட்டீங்க. டைகர் சாங்கியும் ஹிம்புத்தரையும் தான் சொல்றேன். நீங்க என் வாழ்க்கையே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை ஊர்வசி. நடந்த விஷயம் எல்லாத்தையும் டைகர் சாங் என்கிட்ட சொல்லிட்டான். நீ திரும்பி வந்ததே போதும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருங்க, நீங்க உங்க புள்ளைய தனியா கூப்பிட்டு நடந்த விஷயங்களை விளாவாரியா கேட்டுக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்க பேரனோட ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். வாடா தம்பி. நான் 2 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பி போய் உங்களுக்காக ஸ்பெஷலா 2 மணி நேரத்துல நல்ல சாப்பாடு கொண்டு வரேன். பை பை. நண்பா, நான் போய் டிம் டிமோட மம்மிய குணப்படுத்திட்டு வந்துடுறப்பா. டாக்டர் ஜட்கா, நான் தான் இந்த உலகத்துல பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க? அட இந்த ஆளுக்கு நான் தான்ப்பா ட்ரைனிங் கொடுக்கறேன். மை அசிஸ்டன்ட். டிம்டிமோட அப்பா மனிதர்களோட சக்தியும் விலங்குகளோட சக்தியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் குங்ஃபு ஆர்மியை உருவாக்க நினைச்சாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. ஆனா மோட்டு ஒரு விஷயத்தை சாதிச்சாரு. அதிக பவருக்காக இயற்கையை நாம என்னைக்குமே நாசப்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா மனுஷன் எவ்வளவு முயற்சியும் பிராக்டிஸும் செய்யறானோ அவ்வளவு பலசாலியா ஆகுவான். ஓகே டிம் டிம், ஃபோக்கஸ் ஆன் ஃபைட். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.